வாங்க எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நாட்டோட ஃபியூச்சர் பத்தி தெரிஞ்சுக்க பெரிய பெரிய ரிப்போர்ட்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்ல. சும்மா ஒரு 2 நாள் நியூஸ் பேப்பரை புரட்டி பார்த்தாலே போதும். ஏப்ரல் மாசத்துல வந்த 2 நாள் செய்திகளை வச்சு இந்தியாவோட ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வையை நம்ம எப்படி புரிஞ்சுக்க போறோம் தான் இந்த பகுதியில் அலச போறோம். கேள்வி சிம்பிள் தான். வெறும் 48 மணி நேரத்துல வர்ற நியூஸை வச்சு ஒரு தேசத்தோட நீண்டகால பார்வையை எப்படி வெளிப்படுத்த முடியும்? ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியுற இந்த நியூஸ் எல்லாத்தையும் ஏதாவது ஒரு நூல் நினைக்குதா? வாங்க, அதை தான் இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். முதல்ல சில ஹெட்லைன்ஸ் வேகமா பார்த்துடலாம். இத பாருங்க, ஏஐ ரிஸ்க் பேனல். டெக்னாலஜியோட பவர் ஒரு பக்கம், ஆனா அதனால வர்ற சவால்களை இந்தியா எப்படி சமாளிக்க போகுதுங்கிறதுக்கு இது ஒரு சின்ன டீசர் மாதிரி. அடுத்து கோஆப் டாக்ஸி ஆப். இது சும்மா ஒரு ஆப் கிடையாதுங்க, பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கே சவால் விடுற ஒரு புது பிசினஸ் மாடல் இது. அப்புறம் பேட்டரி ரீசைக்ளிங், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவோட கிரீன் எனர்ஜி கனவுகளுக்கு இதுதான் அச்சாணி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி இதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். கடைசியா ஆப்பிரிக்கா சமிட். உலக மேடையில இந்தியாவோட ரோல் என்னங்கறத காட்டுது. சரி, பார்க்க தனித்தனியா சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியுதா? இப்போ வாங்க, இந்த எல்லா டாட்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ண போறோம். ஓகே, நம்மளோட செக்ஷனுக்குள்ள போலாம். நாளைய இந்தியாவை உருவாக்குறது. இங்க டெக்னாலஜி, டேலண்ட், அப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த மூணும் எப்படி ஒன்னா சேர்ந்து இந்தியாவோட ஃபியூச்சருக்கு ஒரு பலமான ஃபவுண்டேஷன் போடுதுன்னு பார்க்கலாம். எல்லாமே இந்த பேட்டரியில இருந்து தான் ஆரம்பிக்குது. நீங்க பார்க்கறது ஒரு லித்தியம் அயான் பேட்டரியோட முழு லைஃப் சைக்கிள். மூலப்பொருள்ல ஆரம்பிச்சு கடைசியில ரீசைக்ளிங் வரைக்கும் போகுது. இந்த முழு செயின்லயும் இந்தியா தன்னிறைவு அடையணும்னு ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு உதாரணமா சமீபத்துல நடந்த 2 பெரிய சம்பவங்கள் இந்தியா எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்குன்றத நமக்கு தெளிவா காட்டுது. இந்த ஸ்லைட்ல ஒரு செம விஷயம் இருக்கு பாருங்க. ஒரு பக்கம் வெஸ்ட் பெங்கால்ல ஒரு கம்பெனி பேட்டரியோட ஆரம்ப புள்ளியான ஆனோட் தயாரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் உத்தரப்பிரதேஷ்ல வேற ஒரு கம்பெனி பேட்டரியோட கடைசி புள்ளியான ரீசைக்ளிங்க கையில எடுக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இது வெறும் 2 ஃபேக்டரி இல்ல, இது ஒரு முழுமையான சர்க்குலர் எக்கானமியை உருவாக்குற ஒரு மிகப்பெரிய முயற்சி. ஆரம்பமும் இந்தியால தான், முடிவும் இந்தியால தான். அப்போ இந்த ஆனோட்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, இதுதான் பேட்டரிக்குள்ள எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி தேவைப்படும் போது ரிலீஸ் பண்ற ஒரு முக்கியமான பாகம். நம்ம எலக்ட்ரிக் வண்டி, ஸ்மார்ட் போன்னு எல்லாத்துக்கும் இதுதான் உயிர்நாடி. இதை நாமளே நம்ம நாட்டில் தயாரிக்கும் போது வெளிநாட்டில இருந்து இறக்குமதி பண்றது குறையும். இது இந்தியாவோட டெக்னாலஜி சுதந்திரத்துக்கு ஒரு பெரிய கேம் சேஞ்சர். டெக்னாலஜியோட ஹார்ட்வேர்ல இருந்து இப்ப சாஃப்ட்வேருக்கு வரும். இந்த விஷயத்துல இந்தியாவுக்கு ஒரு டூவல் அப்ரோச் இருக்கு. அது எவ்வளவு சூப்பரா இங்க தெரியுது பாருங்க. ஒரு பக்கம் மைத்தோஸ் மாதிரி அட்வான்ஸ்ட் ஏஐனால வர்ற ரிஸ்க சமாளிக்க எஸ்பிஐ சேர்மன் தலைமையில் ஒரு கவர்மெண்ட் பேனல். இன்னொரு பக்கம் ஏஐ, செமிகண்டக்டர் மாதிரியான ஃபியூச்சர் டெக்னாலஜில பெண்களோட பங்களிப்பை அதிகப்படுத்த ஆசியாவிலே முதல் முறையா ஒரு யுனெஸ்கோ சேர் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ரிஸ்கையும் மேனேஜ் பண்ணணும், அதே சமயம் வாய்ப்பையும் சரியா பயன்படுத்திக்கணும். ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்குது. சரி, டெக்னாலஜி ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்மளோட அன்றாட வாழ்க்கையை நேரடியா பாதிக்கிற சில மார்க்கெட் மாற்றங்களை பார்ப்போம். வாங்க நம்மளோட 2வது பகுதிக்குள்ள போலாம். புதிய இந்திய சந்தை. இது முழுக்க முழுக்க மக்களால வழிநடத்தப்படுற வளர்ச்சி, விவசாயிகளுக்கான ஆதரவு பத்தினது. இது 2 விதமான டாக்ஸி மாடல்களோட கதை. நம்ம வழக்கமா யூஸ் பண்ற ஆப்ஸ்ல டிரைவர்ஸ் ஒவ்வொரு சவாரிக்கும் கம்பெனிக்கு கமிஷன் கொடுக்கணும். ஆனா இந்த புதுசா வந்திருக்கிற பாரத் டாக்ஸி ஆப்ல டிரைவர்ஸ் எந்த கமிஷனும் கொடுக்க தேவையில்ல. 0 கமிஷன், சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் கூட கிடையாது. அது மட்டும் இல்லாம 5 லட்சம் ரூபாய்க்கு இலவச இன்சூரன்ஸ், முத்ரா லோன் வசதின்னு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ். இது முழுக்க முழுக்க டிரைவர்ஸை மையமா வச்ச ஒரு கோஆபரேட்டிவ் மாடல். இந்த புது கோஆபரேட்டிவ் மாடலுக்கு மக்கள் மத்தியில செம்ம ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே பாரத் டாக்ஸி பிளாட்ஃபார்ம்ல ஒரு நாளைக்கே 25,000க்கும் மேல ரைட்ஸ் புக் ஆகுது. இது சும்மா ஒரு ஆரம்பம் இல்ல, இது ஒரு புதுவிதமான எக்கனாமிக் மாடல் எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியுங்கிறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ப்ரூஃப். இதே மாதிரி ஒரு கூட்டுறவு மனப்பான்மை விவசாயத்திலும் தெரியுது. உதாரணத்துக்கு சத்தீஸ்கர்ல PMASA திட்டத்துக்கு கீழே விவசாயிகள் கிட்ட இருந்து அரசாங்கம் அதிகமா கொள்முதல் செய்யுது. அதே மாதிரி பீகார்ல ஆத்ம நிர்பார் பருப்பு திட்டத்துக்கு கீழே முதல் முறையா ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா பருப்பு வகைகளை கொள்முதல் பண்றாங்க. NAFED, NCCF மாதிரியான தேசிய கூட்டுறவு அமைப்புகள் மூலமா விவசாயிகளுக்கு இந்த சப்போர்ட் கிடைக்குது. இப்போ நம்ம கவனத்தை உள்நாட்டுல இருந்து உலக மேடிக்கு திருப்புவோம். இந்தியா எப்படி தன்னோட ராஜதந்திர உறவுகளையும் ஸ்ட்ராட்டஜிக் செல்வாக்கையும் உலகம் முழுக்க வளர்த்துக்கிருக்குன்னு பார்க்கலாம். இந்தியா ஆப்பிரிக்கா உறவுல ஒரு புது அத்தியாயம். அதுக்கு பேரு தான் IA ஸ்பிரிட். இது வரப்போற 4வது இந்தியா ஆப்பிரிக்கா ஃபாரம் சம்மிட்டோட மைய கருத்து. இது சும்மா ஒரு வார்த்தை இல்ல, இது ஒரு பெரிய விஷன். இந்த ஸ்பிரிட்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஐனா இன்னோவேஷன், ஆர்னா ரெசிலியன்ஸ், அதாவது மீண்டு எழும் தன்மை, ஐனா இன்க்ளூசிவ், அதாவது எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, டீனா டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது மாற்றம். நம்ம வெளியுறவு அமைச்சகம் சொல்ற மாதிரி இது வெறும் பிசினஸ் டீலிங்க தாண்டி பொதுவான கொள்கைகள், ஒத்துழைப்பு மேல கட்டமைக்கப்பட்ட ஒரு உறவு.
இந்தியாவோட சர்வதேச உறவுகள் பல தளங்கள்ல இயங்குது. இதுக்கு இன்னொரு உதாரணம் தான் கடல்சார் பொருளாதார மையம், அதாவது CMECக்கும் டெல்லி யூனிவர்சிட்டிக்கும் நடந்திருக்கிற இந்த ஒப்பந்தம். இதனால கடல்சார் கல்வி மற்றும் ஆராய்ச்சியில மாணவர்களுக்கும் ரிசர்ச்சர்ஸுக்கும் நிறைய புது வாய்ப்புகள் உருவாகும். உலக அளவுல ஒரு கடல்சார் தலைவனா ஆகணுங்கிற இந்தியாவோட இலக்குக்கு இது ரொம்ப உதவும். சரி, நாம நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஒழுங்குமுறை மற்றும் புதுப்பித்தல். இவ்ளோ வேகமா மாறிட்டு வர ஒரு நாட்டுல நிர்வாகம், விதிகள், தலைமைத்துவம் இதெல்லாம் எவ்ளோ முக்கியங்கிறத பத்தி இங்க பாப்போம். இது ஒரு முக்கியமான ரெகுலேட்டரி ஆக்ஷன். இந்திய ரிசர்வ் பேங்க் ரூல்ஸை சரியா ஃபாலோ பண்ணலங்கிறதுக்காக பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்கோட லைசன்ஸை கேன்சல் பண்ணாங்க. இதனால என்ன தெரியுது, இந்தியா வெறும் வளர்ச்சிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கல, சட்டத்திட்டங்களுக்கும் பொறுப்புணர்ச்சிக்கும் முன்னுரிமை கொடுக்குதுங்கிறதுக்கான ஒரு தெளிவான சிக்னல் இது. அதே சமயம் இந்தியாவோட பாலிசி மேக்கிங்ல ரொம்ப முக்கியமான அமைப்பான நிதி ஆயோக்ல தலைமை பொறுப்புகள்ல மாற்றம் நடந்திருக்கு. அனுபவமிக்க பொருளாதார நிபுணர் டாக்டர் அசோக் லஹரி துணைத் தலைவராகவும், புகழ்பெற்ற விஞ்ஞானி டாக்டர் கோவர்தன் தாஸ் முழுநேர உறுப்பினராகவும் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் இந்த 2 துறையில இருந்தும் எக்ஸ்பர்ட்ஸை கொண்டு வர்றது இந்தியாவோட பாலிசிகள் எவ்வளவு பேலன்ஸ்டா இருக்கணும்னு யோசிக்கிறாங்கங்கிறத காட்டுது. அப்போ இந்த 2 நாள் நியூஸ்ல இருந்து நாம மொத்தமா கத்துக்கிட்டது என்ன? டெக்னாலஜில புதுமைகளை உருவாக்குறதும் அதனால வர்ற ரிஸ்க மேனேஜ் பண்றதும், மார்க்கெட்ல டிரைவர்ஸ் விவசாயிகளுக்காக மக்கள் சார்ந்த புது மாடல்களை முயற்சி பண்றது, உலக அளவுல கூட்டு வளர்ச்சியை மையமா வச்சு பார்ட்னர்ஷிப்பை பலப்படுத்துறது, கடைசியா நிர்வாகத்துல ஒரு பக்கம் கடுமையான ஒழுங்குமுறை நடவடிக்கை, இன்னொரு பக்கம் திறமையான தலைமை புதுப்பித்தல். இது எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய சித்திரத்தை, அதாவது இந்தியாவோட எதிர்கால பயணத்தை நமக்கு காட்டுது. எல்லாமே இவ்ளோ வேகமா மாறிட்டு இருக்கும்போது அடுத்த ஹெட்லைன்ஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இனிமே நீங்க நியூஸ் பேப்பரை பார்க்கும்போது அதை வெறும் செய்தியா மட்டும் பார்க்க மாட்டீங்க. ஒரு பெரிய தேசத்தோட பயணத்தை அதுல இருக்கிற ஒவ்வொரு அடியும் நீங்க கவனிப்பீங்க.